இவனுங்களுடைய காம இச்சைக்காக அநியாயமா ஒரு குடும்பத்தை கொண்டு இருக்கானுங்க. அடையார் இந்திரா நகர்ல ஒரு ரத்த வடிகிற ஒரு சாக்கு பைய அங்க இருந்த மக்கள்லாம் பார்த்திருக்காங்க. அந்த சாக்கு பை உள்ள என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 வயதான பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார்ன்றவருடைய உடல் தான் இருந்திருக்கு. இந்த கௌரவ்குமார் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காரு. வரும்போது இவரு மட்டும் வரல, இவருக்குரிய இவருடைய ஒய்ஃபும் 2 வயதான குழந்தையும் கூட்டு வந்திருக்காரு. வந்துட்டு இவரு சென்னை தரமணியில இருக்க பாலிடெக்னிக் காலேஜ்ல செக்யூரிட்டி வேலை கேட்டிருக்காரு. அவங்களும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த காலேஜ்ல கௌரவ்குமாருக்கு தெரிஞ்ச சிக்கந்தர்ன்ற ஒருத்தர் இருக்கிறதுனால அவனுடைய ரூம்லயே இவங்க தங்கிக்கிறாங்க. ஜனவரி 24 நைட்டு இந்த சிக்கந்தருடைய ஃப்ரெண்ட்ஸும் சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அப்போ கௌரவ்குமாருடைய ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கானுங்க. அத பார்த்த கௌரவ்குமார் இவனுங்களை அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா இவனுங்க இரும்பு ராடாலேயே அடிச்சிருக்கானுங்க. கௌரவ்குமாருடைய மனைவிய அடிச்சுட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த 2 வயது குழந்தையும் அடிச்சு கொன்னு இருக்கானுங்க. இந்த கொன்ன சடலத்தை எல்லாமே மூட்டை கட்டி கௌரவ்குமாருடைய சடலத்தை ஒரு சாக்கு பையில போட்டு அடையாறுல இருக்க இந்திரா நகர்ல போய் போடுறானுங்க. கௌரவ்குமாருடைய மனைவியுடைய சடலத்தை அரமணி பிரெட் ஃபேக்டரியாண்ட போய் போடுறானுங்க. கௌரவ்குமாருடைய பையனுடைய சடலத்தை ஒரு கூவா ஆற்றுல போட்டிருக்கானுங்க. அநியாயமா ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்கானுங்க. நம்ம ஃபேமிலியை முன்னேற்றிடலாம், நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொழைக்க வந்த ஒரு ஃபேமிலியை இப்படி பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஃபேமிலியை கொண்டானுங்களே இவனுங்களும் இந்திக்காரனுக்கு தான். இவனுங்களுக்குலாம் கீழே இருக்கிறத அறுத்து விட்டுறணும். இவனுங்களுக்குலாம் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க.